ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். கடாய் சூடாகட்டும், எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதும் கடுகு போட்டுட்டேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், முழு பச்சை மிளகாய். அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் வதங்கட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டும் வதங்கிக்கிடுச்சு. இது போன வாரம் சண்டே செஞ்ச கிரேவி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் போடுறேன். சிக்கன் தூள் போட்டுக்கலாம். சரிங்க. சிக்கன் போட்டுக்கலாம். கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நிறையா எடுத்துருக்கோம். சால்ட்டு போட்டுக்கிட்டேன். நல்லா மஞ்சத்தூளும் போட்டு கிளறி விட்டுக்கணும். வரமிளகாய் தூள் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் காரம் பத்தலை, அதனால். இந்த சிக்கன் கிரேவி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கணும். உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன்லேயே தண்ணி இறங்கிரும். லேசாக தான் இப்போ ஊற்றிருக்கேன். 10 மினிட்ஸ் எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கணும். வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுருக்கேன். மல்லி இலையும் போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த வாசனை பூரா மல்லி இலை வாசனையெல்லாம் இறங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் மதங்கிட்டு எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி ரெடி. Thanks for watching.